கைக்குளம் ஸ்ரீ நாகபூசணி அம்பாள் ஆலயத்திலிருந்து பால்குட பவனி ஆரம்பமாகி இங்கே கருமாரி அம்பாளுடைய ஆலயத்திலே வணக்கம். இந்த காணொலியூடாக நீங்கள் காண இருப்பது கற்குளம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் இடம்பெற்ற ஆடிப்பூர உற்சவத்தினுடைய காட்சிகளை காணலாம். குறிப்பாக கொழும்பு கதிரேசன் வீதியில் இருக்கக்கூடிய கருமாரியம்மன் ஆலயம் இந்த ஆடிப்பூர உற்சவத்துக்கு ஒரு பெயர் பெற்ற ஆலயம். காலையிலேயே பால்குட பவனி இடம்பெற்று அபிஷேகங்கள் இடம்பெற்று அங்கே வழிபாடுகள் இடம்பெறுவது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதே போல் யாழ்ப்பாணத்திலும் ஒரு ஆலயம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த கருமாரியம்மன் ஆலயத்தை சொல்லலாம். காலையிலே பெண்களால் பால்குட பவனி இடம்பெற்று பெண்களை தீபாராதனைகள் மற்றும் ஏனைய வழிபாடுகளை இயற்றுவது ஒரு சிறப்புக்குரிய அம்சமாக இந்த பகுதியில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது காலங்காலமாக. அந்த வீடியோ காட்சி பதிவுகளை இந்த காணொலியூடாக நீங்கள் காணலாம். அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். யாழ்ப்பாணம் கைக்குளம் அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் ஆலயத்திலே ஆடிப்பூர பால்குட பவனி இப்பொழுது கைக்குளம் ஸ்ரீ நாகபூசணி அம்பாள் ஆலயத்திலிருந்து பால்குட பவனி ஆரம்பமாகி இங்கே கருமாரி அம்பாளுடைய ஆலயத்திலே வந்தடைந்திருக்கின்றது. எல்லோரும் அம்பாளுடைய அந்த ஆடிப்பூர பால்குட பவனியிலே கலந்து கொண்டிருப்பதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. எல்லோரும் ஓம் சக்தி பராசக்தி என்று இங்கே அன்னை நாமத்தை கூறிக்கொண்டு இங்கே ஒவ்வொருத்தரும் தங்கள் வேண்டுதலை நினைத்து இந்த பால் கூடத்தை தலையில் சுமந்து வந்து இங்கே அபிஷேகம் செய்கின்ற காட்சியை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீதேவி கருமாரி அம்பாளுடைய அற்புதங்கள் இன்னும் எண்ணி ஏராளமானது, சொல்ல முடியாது, சொல்லி அடங்க முடியாது. அவ்வளவு அற்புதமாக கொண்டு இந்த அம்பாள் இந்த ஆலயத்திலே வீட்டிருக்கின்றாள். ஆடிப்பூரம் என்பது உலகளாவிய ரீதியிலே இந்து மக்களால் கொண்டாடப்படக்கூடியது ஒன்று. அதே தினம் இந்த ஆதிபராசக்தி அன்னை கருமாரி அம்பாளுடைய இந்த ஆலயத்திலே பால்குட பவனி என்பது மிக சிறப்பான முறையிலே இங்கு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே வெயில் கூட பொய்யாய் போய்விடும் என்று சொல்வார்கள். அதே போலதான் இது குளிர்ச்சியான ஒரு ஒரு கோலம் என்று சொல்லலாம். இந்த ஆடிப்பூர பால்குட பவனி என்பதனை நாங்கள் இதயத்திலே கூறிக்கொள்கிறோம். அதே நேரத்திலே ஸ்ரீதேவி கருமாரி அம்பாளானவள் இந்திய நாடுகளே திருவேற்காட்டிலே தான் அவள் முதல்வராக எழுந்தருள் இருக்கின்றாள். திருவேற்காட்டிலே என்பதனை நாங்கள் நினைத்திலே கூறிக்கொள்கிறோம். என்னவென்று சொன்னால் இந்த கருமாரி அம்பிகை ஒரு நாள் குறி சொல்வதற்காக மாறு வேடம் வயதான தோற்றத்தை போல் அணிந்து சூரிய பகவானை, எங்களுடைய சூரிய பகவானுக்கு குறி சொல்வதாக அன்னை சென்றிருக்கிறார். சென்று சூரிய பகவானிடம் தான் உன் எதிர்காலத்தை கணித்து சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லி அன்னை கூறியிருக்கின்றாள். அந்த வேளையிலே சூரிய பகவானோ அன்னையினுடைய தோற்றத்தை கண்டு அவமதித்திருக்கிறார். நீங்கள் என்னுடைய எதிர்காலத்தை சொல்ல போறீர்களா என்று ஏளனமாக சிரித்தாராம். அதை பார்த்து கோபம் கொண்ட அன்னை கருமாரி அன்னை, ஆங்காரம் கொண்டவரே, நீ இப்படித்தான் பேசுகிறாயா? இத்துடன் உன் ஒளி மங்கட்டும், உன் ஒளி பிரகாசம் இல்லாமல் செய்யட்டும் என்று சொல்லி அன்னை சொல்லிவிட்டாள். சொல்லிவிட்ட மறுகணமே சூரியனுடைய ஒளி பிரகாசம் இல்லாமல் இருள் சூழ்ந்து போய்விட்டது. அப்பொழுது உலகமே ஒரு இருட்டு நிலையில் இருந்தது. அப்பொழுதுதான் சூரிய பகவான் புரிந்து கொண்டால் வந்தது வேற யாரும் இல்லை, கருமாரி அம்மனே தான் வந்திருக்கிறார் என்று தன் தவறை அதுக்கு பிறகே உணர்ந்து கொண்டார் சூரிய பகவான். அதனைத் தொடர்ந்து அன்னை கருமாரி அம்பாளிடம் அம்மா, நான் செய்தது தவறு, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டார். அத்தோடு அன்னை கருமாரி அம்பாள் கோபம் தணிந்தார். அத்தோடு சூரிய பகவான் ஒரு வேண்டுதலை வைத்துக் கொண்டார் அன்னையிடம். தன்னுடைய நாளான ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய தினமாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் வேண்டுதலை வைத்தார். அதே போல் அன்னையும் அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். வருடத்தின் 2 முறை, அதாவது புரட்டாசி மாதம், பங்குனி மாதத்திலே சூரிய பகவான் தன்னுடைய கதிரால் அன்னைக்கு அபிஷேகம் செய்கின்ற காட்சியை நாங்கள் திருவேற்காட்டிலே நேரடியாக கண்டுகளிக்கலாம். அதனைத் தொடர்ந்து திருவேற்காடு என்ற தளத்திலே அன்னை கருமாரியாக எழுந்தருளி மருவூர் அரசியாக வீட்டிருந்து
இங்கே இலங்கை நகரிலே யாழ்ப்பாணம் கைக்குளம் என்ற வீதியிலே இங்கே அம்பாள் அமர்ந்து கொண்டு அருள்வாளிப்பதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு பக்தர்களும் இங்கே ஓம் சக்தி பராசக்தி என்று பக்தர்களுடைய கோஷம் முழங்க இங்கே அம்பிகைக்கு பால்குட பவனி மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்பதனை நாங்கள் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். அம்பாள் எவ்வளவு அற்புதங்களை நடத்தி வைக்கின்றார்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரங்களை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் இந்த கைக்குளம் ஸ்ரீ கருமாரி அம்பிகை. இந்த கைக்குளத்திலே உபாசகி தாயான நித்தியலட்சுமி அம்மாவுடைய வடிவிலே இங்கே நமக்கு எல்லா அனைத்து பக்தர்களுக்கும் இங்கே அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதனை நாங்கள் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறோம். அன்னை கருமாரி அம்பாளுடைய அற்புதங்கள் ஆதிபராசக்தியின் அற்புதங்கள் ஏராளமாக இருக்கிறது. அதனால் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்திலே அம்பிகையை வழிபடும் போது சூரிய பகவானுடைய அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும் என்பது உண்மையானது ஒன்று. அதே நேரத்திலே இந்த ஆலயத்திலே ராகு கேது தோஷத்தால் இருப்பவர்கள் இங்கே அம்பாளை பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக அந்த தோஷங்கள் என்பது அவர்களை விட்டு விலகி செல்லும். ராகு கேது தோஷம் மட்டுமல்ல, காலசப்ப தோஷங்கள், பித்ரு தோஷங்கள், அனைத்து தோஷங்களுக்கும் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அம்பாள் அதை நிறைவேற்றி கொடுக்கின்றாள். அதே போல அதை தோஷத்தை நீக்குகின்றாள், அம்பாள் நீக்குகின்றாள். அதே போலவே இந்த ஆலயத்திலே மிக சிறப்பாக இந்த பால்குட பவனி எண்ணி அடங்காத இந்த மகிமைகளை இந்த ஆலயத்திலே சொல்லிவிட முடியாது. அவ்வளவு அற்புதமான மகிமைகள் இந்த ஆலயத்திலே நிறைந்து கொண்டே இருக்கிறது. அம்பாள் அற்புதமாக செய்து கொண்டே இருக்கின்றார் என்பதுதான் உண்மையானது ஒரு விடயமாக இருக்கிறது. இங்கே என்ன குறை இல்லை என்று கேட்டாலும் இப்பொழுது ஸ்ரீதேவி கருமாரி அம்பாளுடைய இந்த ஆலயத்திலே பஞ்சதீபாராதனை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து மண்டல அபிஷேகம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையிலே அம்பாளுடைய அற்புதங்கள் எண்ணி ஏராளமான ஒரு அளவுக்கு சொல்ல முடியாத அளவிலே இங்க நிறைய அடியவர்களுக்கு இங்கே அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் ஸ்ரீதேவி கருமாரி அம்பாள் என்பது ஒரு உண்மையான ஒரு விடயம். கட்டாயமாக இந்த அன்னைக்கு எல்லோரும் இங்கே பாலாபிஷேகம் செய்து இங்கே ஒரு தாயுடைய வீட்டிலே எப்படி கூடியிருப்பார்களோ அதே போலவே இந்த ஆலயத்திலே தாயுடைய ஆலயத்திலே எல்லோரும் இங்கே கூடி நிற்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆடிப்பூர திருநாளிலே அன்னைக்கு மிகுந்த நாளான இந்த ஆடிப்பூரம் என்பது மிக சிறப்பான ஒரு நாள். இந்த நாளிலே அம்பாளுக்கு பூஜைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதையும் இப்பொழுது இந்த பாலாலை அபிஷேகம் செய்து தங்களுடைய வேண்டுதல்கள் அனைவருடைய வேண்டுதலும் நிறைவேற்றப்பட்ட வண்ணமே இருக்கிறார்கள் அடியார்கள் அனைவருமே. இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகிற இந்த ஆலயம் 2023ஆம் ஆண்டு அளவிலே கும்பாபிஷேகம் இந்த வேலை அமைக்கப்பட்டு போன வருடம் 2023ஆம் ஆண்டிலே மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்றிருந்தது இந்த ஆலயத்திலே. அதே போல இந்த இடத்திலே பார்த்தீங்கன்னா அம்பாள் இங்கு அழகாக அமர்ந்து கொண்டிருக்கின்றாள். இந்த ஆலயத்திலே அமர்ந்து அடியவர்களுக்கு நித்தியலட்சுமி அம்மாவுடைய உபாசகி நித்தியலட்சுமி அம்மாளுடைய கும்பத்தம் பொழுது அம்பாளுக்கு அந்த அபிஷேகம் நம்பர இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாங்கள் காணுகின்றோம். இப்பொழுது அம்பாளுக்கு அங்கே அபிஷேகம் இடம்பெறுவதற்கான கும்பம் நேரால் அங்கே அபிஷேகம் இடம்பெறுவதற்கான ஆயத்தங்கள் அங்கே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஆலயத்தை பற்றி பார்த்தோம் சொன்னால் இந்த கருமாரி அம்பாளுடைய ஆலயம் பல ஆண்டுகளாக இங்கே இருந்து வருகிறது. இந்த கிராமத்திலே
ஒரு நாள் நித்தியலட்சுமி அம்பாளுடைய கனவிலே தோன்றி என்னை இங்கே வைத்து வழிபடு என்று கூறினாள் அன்னை ஆதிபராசக்தி கருமாரி அம்பாள். அவளுடைய இல்லத்திலேயே பாம்பாக குடிகொண்டாள் அம்மா. குடிகொண்ட மறுகணமே நித்தியலட்சுமி அம்மாவை ஆட்கொண்டாள் ஸ்ரீதேவி கருமாரி அம்பாள். ஆட்கொண்டு மறுகணமே பக்தர்களுக்கு அவர் வடிவிலே நின்று குறைகளை தீர்த்து வருகின்றார் என்பதுதான் உண்மை. இந்த ஆலயத்துக்கு பல பேர்கள் வந்து பல கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் இந்த ஆலயத்திற்கு வந்து வேண்டுதல் செய்கின்ற அனைவருக்குமே அம்மா ஒரு நாளும் குறைகளை விட்டு வைத்ததில்லை. அவள் தீர்த்தே வைத்து விடுவாள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலே அவ்வளவு அற்புதமாக இந்த நித்தியலட்சுமி அம்மாவுடைய வடிவிலே அரகரோகரா அன்று இங்கே இந்த கோஷத்தோடு இங்கே அம்பாளுக்கு இங்க அபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் இங்க அம்மா வந்து இந்த ஆலயத்திலே மிக சிறப்பாக அற்புதமாக நித்தியலட்சுமி அம்மா உபாசகி நித்தியலட்சுமி அம்மாவுடைய வடிவிலே நின்று நாவிலே நின்று நமக்கெல்லாம் அற்புதங்களை செய்து வருகின்றார். அனைத்து மக்களும் இங்கே நன்றாகத்தான் இருக்கிறார்கள். இந்த ஆலயத்தை பொறுத்தமட்டிலே நாங்கள் இந்த ஆலயத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுமே இங்கே கூறுகின்ற விடயம், நாங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து நலமாக இருக்கிறோம். நாங்கள் கஷ்டத்தோடு இந்த ஆலயத்தை அம்மாவை தேடி வந்தோம். எங்களுக்கு சாப்பிடக்கூட வழி இல்லை என்ற அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். அந்த வேளையிலே நாங்கள் இங்கே அம்மாவுடைய ஆலயத்துக்கு வந்து எங்களுடைய வேண்டுதலை செய்யும் பொழுது கட்டாயமாக எங்களுடைய நாங்கள் அம்பாளுடைய அருளால் நாங்கள் இப்பொழுது நன்றாக இருக்கிறோம் என்று கூறுவார்கள். அனைவருமே கூறிய வண்ணம் தான் இந்த ஆலயத்தை பொறுத்த மட்டுமே. இந்த ஆலயத்திலே எவ்வளவு பேர்கள் கஷ்டம் துன்பம் துயரத்தோடு இங்கே அன்னையை தேடி வருகின்றார்கள். இந்த அன்னையை கஷ்டத்தோடு துன்பத்தோடு இங்கே தேடி வருகின்றார்கள். எவ்வளவு ஒரு மனசுமை, எவ்வளவு ஒரு கஷ்டங்கள் இந்த உலகத்திலே தீர்க்க முடியாத ஒரு கஷ்டங்கள் இருக்கின்றது. அவ்வளவு கஷ்டத்திலே அம்மா தீர்த்து வருவாள் என்ற நம்பிக்கையோடு இங்கே வருகின்றார்கள். வருகின்ற அனைவருக்குமே அம்மா குறையில்லாமல் தான் அம்பாள் வைத்திருக்கிறாள் என்பதை சொல்ல வேண்டும். இந்த ஆலயத்தை பொறுத்தமட்டில் இந்த ஆலயத்திலே அம்மா குறையில்லாமல் அனைவரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே தான் இந்த ஆடிப்பூர பெரும்பிழா மிக சிறப்பாக இங்கே இன்றைய நாளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அற்புதங்களையும் மிக விமர்சையாக அனைத்து மக்களுக்குமே செய்து வருகிறார். அம்பாள் என்பது நம்மளோடு நேரடியாக பேசும் தெய்வமாக அவர் இங்கே இருக்கிறார் என்பதுதான் உண்மை.
இந்தியாவிலே மருவத்தூரிலே பங்காரு அடிகளாகவும், இலங்கை திருநாட்டிலே கதிரேசன் வீதியிலே ரங்கதாஸ் சுவாமிகளாகவும், யாழ்ப்பாணம் கைக்குளம் பகுதியிலே உபாசகி நித்தியலட்சுமி அம்மா வடிவமாகவும் இங்கே அம்பாள் நமக்கு திகழ்ந்திருக்கிறார். அதுதான் நமக்கு பேசும் தெய்வம் அப்படி என்று சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் அம்பாளை பிரார்த்தனை, அதாவது ஆற அமர குறைகள் கேட்பாள், ஆடிப்பூர நாளில் தீர்ப்பாள் என்பது உண்மை. ஏனென்றால் ஆடி மாதம் என்பது எங்களுக்கு ஒரு விடை கிடைக்கக்கூடிய மாதம், எங்களுடைய கேள்விகளுக்கு ஒரு விடை கிடைக்கக்கூடிய மாதம் செய்திருக்கிறோம். அதே போல இந்த ஆடிப்பூரத்திலே கருமாரி அம்பாளுடைய ஆலயம் செய்வது என்பது இப்பொழுது தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதனை நாங்கள் நேரத்திலே தெரியப்படுத்துகின்றோம். இப்பொழுது பூஜைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதனை நாங்கள் முன்னேற்களோ கூறிக்கொள்கிறோம்.
இப்பொழுது இறுதியாக அம்பாளுக்கு அங்கே தீபாராதனையிடம் இந்த ஆலயத்தின் குருவாக பாசகித்தாவான முக்கியலட்சுமி அம்மா இப்பொழுது தீபாராதனை காட்டுகின்ற அந்த காட்சியை நாங்கள் காணுகின்றோம்.